அதே போல நான் முதலமைச்சரும் சரி, அம்மா முதலமைச்சரும் சரி, சட்டம் ஒழுங்கு சரியா நாங்கள் கவனிச்சுக்கோம். அதுல காம்ப்ரமைஷனே கிடையாது. அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செயல்பட்டோம். இன்றைக்கு அது சரியாக இருந்தால் இன்றைக்கு தொழிற்சாலைகள் அதிகம் வரும், தொழில் செய்கிறவர்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்காது. ஆனால் காலம் போக போக இந்த 50 மாத கால ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போதை, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடையாக அமைந்துவிடும். ஒரு நாடு, ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். அதான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்களிடத்துல. இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அந்த மாநிலத்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கை பொறுத்து தான் இருக்கும். அதை நாங்கள் சரியாக செய்தோம். இன்றைய ஆட்சியாளர்கள் அதில் சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினால் மிக மிக மோசமான நிலைக்கு இன்றைக்கு தமிழகம் சென்று விட்டது. அதையே நாங்கள் சரி செய்வோம்.